இந்த பொண்ணு இவளுக்கே தெரியாமல் டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா. அதோட ஒரே பெட்டில் அவளோட பக்கத்தில் இது வரைக்கும் படுத்து கிடந்தது அவளோட பாய் ஃப்ரெண்டோட அங்கிள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். அவனுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட இவளோட முகத்தை பார்க்குறான். அப்போ பக்கத்தில் இருந்த டேபிளில் இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோ இருக்கு. இவனால அதை நம்பவே முடியல. ஏன்னா இவன் அப்படி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அப்போ சடனாக ஃபோன் எடுத்து டைமை செக் பண்ணுவான். அப்போதான் இவங்க 2 பேருக்குமே தெரியுது இவங்க 2 பேருமே ஒரே நேரத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளால் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன்னா இவளோட பாய் ஃப்ரெண்டோட அங்கிள் கேரக்டர் இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போவான். அங்க பார்த்தா எல்லாருமே இவளுக்கு பிடிச்சி போயிடும். அவங்க அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால அவங்கள தவிர கடைசியா அந்த பையனோட அங்கிளை பார்க்கும்போது அவருக்காண்டி ஒரு மாடல் ஏரோப்ளைன் கிஃப்ட்டை தன்னோட 1 மாச சம்பளத்துல வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா அந்த பையனோட அங்கிள் அதை அப்படியே அவங்க ஹவுஸ் கீப்பர்கிட்ட சொல்லி தூக்கி போட சொல்லிடுவாரு. அதோட அந்த பொண்ணு கிட்ட எங்க பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ரிச் ஆனவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வளைச்சு போடலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே பயங்கரமா கோவப்பட்டு என்ன பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு சொல்லிட்டு பணக்காரங்களா இருந்துகிட்டு இப்படி கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தது ஏன் தப்பு தான், இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுவா வெளியே. அப்போ அந்த பக்கமாக ரோட்டில் ஒரு பெரிய ட்ரக் ஒன்று இவளை இடிக்கிற மாதிரி வருது. இவ பயந்து போய் தன்னோட கண்ணை மூடுவா. அப்போதான் சடனாக இவளோட பாய் ஃப்ரெண்டோட அங்கிளும் இவளும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அவளோட கண்ணுக்கு தெரியும். அதுலேருந்து கண் முழிச்சதுக்கு அப்புறமா தான் இவ இப்போ இங்கே 5 வருஷத்தை தாண்டி வந்திருக்கா. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு அவருமே ஆமாம் நான் மட்டும் உன்னை ரொம்ப பிடிச்சி கல்யாணம் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு 2 பேரும் பிரிஞ்சா எல்லாம் பழைய மாதிரி மாறிடுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ அங்கே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரம் அவரோட ஃபோனுக்கு ஒரு ஷெட்யூல் ரிமைண்டர் வருது. அதை பார்த்த உடனே இவருக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாகி உடனே கிளம்பி அதில் போட்டிருந்த லொகேஷனுக்கு போறாரு. அங்க பார்த்தா ஒரு குட்டி பையன் அப்பான்னு சொல்லிட்டு இவர் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றதுக்கான மெசேஜ் ரிமைண்டர் தான் அதுன்னு சொல்லிட்டு இவரால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இதுக்கப்புறமாவும் இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்ல அவங்க காலகட்டத்துக்கு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைன்னு.